ராமா பேசினா நல்லா இருக்காது, கொஞ்சம் ரம்யமா பேசணும்னு ஆசைப்படுறேன். வாங்க கொஞ்சம் கிடவுங்க. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா சியாம் விக்ரம் ரசிகர்களுக்கும் ஜிவி பிரகாஷோடைய ரசிகர்களுக்கும். சியாம் விக்ரம் ஒரு டைரக்டர்ஸ் டிலைட். அவர் ரொம்ப டெடிகேட்டடாக பேசுவோம். அவர் எதையுமே பிளைண்டா பண்ண மாட்டாரு. பிளைண்டா நடிக்கணும்னா கூட அது ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான் அந்த பிளைண்டா நடிக்கிறதுக்கும் நடிப்பாரு. விக்ரம் கூடிய சீக்கிரம் ஆங்கில படம் நடிப்பாரு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஆங்கில படம் அப்படிதான் இருக்காரு. ரெகுலேஷன்ல ஒரு இங்கிலீஷ் ஆக்டர் இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனுஷ்கா சொல்றோடனே எல்லாரும் கேட்கறீங்க. திருப்பூர் பக்கம்லாம் அஸ்கானா சக்கரை இருக்கும், அனுஷ்கானாலும் அதே தான் இருக்கும். அந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா மழை கூட பொழிய மாட்டேங்குது, வழி இருக்கு நம்ம மாதிரி அனுஷ்கா போது. அதே மாதிரி எமி ஜாக்சன் இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது கூடவே ஒரு துப்பாக்கியால செஞ்ச கண்ணு கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட அந்த எமி ஜாக்சன் மாதிரி தான் இருக்கு. சாரி, காமியால செஞ்ச ஒரு கண்ணு கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட அந்த எமி ஜாக்சன் மாதிரி தான் இருக்கு. லட்சுமி ராய் கிடைச்ச காலத்துல ஒரு சிக்ஸர் அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் இந்த படத்துல. இந்த மாதிரி 3 பெண்கள் மேடையா இருந்தா 2 கால் இல்லாத கூட தாண்டம் ஆடுவான். அப்ப விக்ரம் எப்படி ஆடி பாருங்க. ஜெகவதி பாபு ஒரு தெலுங்கான நடிகர் மட்டும் இல்ல, ஒழுங்கான நடிகர் கூட. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் பிரியதர்ஷனே சொன்னதுக்கு அப்புறமேல அவரை பத்தி நான் பெருசா சொல்றது ஒண்ணு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறிவும் வெற்றியும் வந்ததுக்கு அப்புறமேல மனசு ரொம்ப கிரிமினல் ஆகிடும். அப்படி கிரிமினல் ஆகாத நட்புக்கும் அன்புக்கும் மரியாதை கொடுக்கிற ஒரு நல்ல மனிதர் விஜய். அவருடைய நல்ல மனசுக்கு தாண்டவம் மட்டும் இல்லை, அவர் எடுக்க போற படங்கள் எல்லாமே ஆனந்த தாண்டவம் ஆடுவது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் முத்துக்குமார். ஆக்சுவலா முத்துக்குமார் இப்ப பாட்டு எடுக்கிறதுக்காக எந்த ப்ரொடியூசரும் எந்த டேரக்டரும் கூப்பிடுறதே கிடையாது. அந்த டியூனே கூப்பிடுது. அவன் ஒரு பாதி கதவை நீங்க எடுக்கிற ஒரு டியூன் வந்ததுக்கு அப்புறம் அந்த டியூன் கூப்பிடுறது முத்துக்குமார நீங்க இந்த பாட்டை எழுதணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு சிறந்த கலைஞரா அவர் இருக்காரு. ஜிவி பிரகாஷ் திருடன் கையில சாதிவாங்க, அதாவது திருடன் கையில கீ. ஜிவி பிரகாஷ் கையில ஒரு கீபோர்டு கொடுத்தா திருடன் கையில சாதி கிடைச்சா எப்படி கொள்ளை அடிப்பானோ அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். இந்த 25 வயசுல 25 படம் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக இன்னும் ஒரு 5 வருஷம் படம் 5 படம் பண்ண மாட்டாங்க. ஒரு 50 படம் பண்ணுவாரு. முடிஞ்சா ஒரு ஆஸ்கார் கூட வாங்குவாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனா இப்போ மியூசிக் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. இங்க விட இப்ப நிறைய வாய்ப்பு கிடைக்குது மியூசிக் டைரக்டருக்கு. அதாவது ஒரு வாயே ஒரு மைக்ல லிப்ட் கிசஸ் தான் எடுத்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய கிக்கான வாய்ப்புகள்லாம் இப்ப கிடைக்குது. யூடியூப் மூலமா வரக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இப்ப அறிமுகப்பட்ட ஒரு பாடல் உயிரின் உயிரை. இந்த பாட்டை காதால கேட்கவே முடியாது, மனசால மட்டும்தான் கேட்க முடியும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் மெலடி. அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே உயிரை உருக்கி மனசுல வார்த்த மாதிரி ஒரு பாட்டு. யார் பாடுறதுன்னு கேட்டா அப்பதான் தெரிஞ்சது சைந்தவின்னு சொல்லிட்டு. சைந்தவி தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க. அப்புறம் மனசும் உயிரும் கொடுக்கறதுல பெரிய விஷயமே கிடையாது. அந்த உயிரின் உயிரை ஒரு உயிர் ஜிவி பிரகாஷ், இன்னொரு உயிர் சைந்தவி.